ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப ஆபத்தான ஒரு அத்தியாவசிய பொருளை பற்றி தான். பிளாஸ்டிக், தமிழில் நெகிழின்னு சொல்லுவாங்க. லியோ ஹென்ரிக் பெக்லன் இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். 1907 பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சார். இதை பீனால் அப்புறம் ஃபார்மாலிஹைட் சேர்த்து பண்ணது. இது ரொம்ப சீப்பாக இருந்ததால் இதோட குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாச்சு. 1960s இது வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப வேகமாக பரவிச்சு. பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சி இப்போ 112 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ பொல்யூஷன் ஆகுதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இதில் 50-60% பிளாஸ்டிக் சிங்கிள் டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க. கேரி பேக், ஸ்ட்ரா இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண வேண்டிய பிளாஸ்டிக்கையும் ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணுறதில்ல. இன்னொரு முக்கியமான ரீசன், நம்ம யூஸ் பண்ணுற கேரி பேக் அப்படியே நிலத்தில் தூக்கி போட்டு போனால் அது மக்கறதுக்கு 10,000 1000 வருஷம் வரை எடுத்துக்கும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் 450 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கும். இது எப்படி கட்டுப்படுத்த நினச்சாலும் பிரச்சனை தான், இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறத தவிர. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தோன்றது, பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் ஒரு இடத்துல வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு தோணும். பிளாஸ்டிக் எரிக்கும் போது அதில் இருக்க ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் என்னென்னா டயாக்சின், சல்பர், ஃபரன்ஸ் இதெல்லாம் ஆக்சிஜன் கூட கலந்து அதை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நோய்கள் கண்டிப்பாக வரும். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் தான். ஸோ இதை பண்ண முடியாது. அடுத்து வேறு என்ன பண்ணலான்னா, நிலத்தில் புதைச்சிடலாம், இல்லை அப்படியே தூக்கி போட்டு போயிடலான்னு பார்த்தா பிளாஸ்டிக் மக்கறதுக்கு 1000 வருஷம் வரை ஆகும். அப்போ அதில் இருக்க கெமிக்கல்ஸ்லாம் மண்ணில் இறங்கி சாயிலை பொல்யூட் பண்ணிவிடும். அடுத்து மழை தண்ணி நிலத்தில் இறங்காமல் தடுத்து நிலத்தடி நீர் இல்லாமல் பண்ணிவிடும். ஸோ எதுவும் பண்ண முடியாது. அடுத்து இருக்க ஒரே இடம் கடல் தான். நம்ம ஒரு வருஷத்துக்கு 300 மில்லியன் டன் பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு ஆள் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 68 கிலோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. இதில் 8 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கடலில் தான் போய் சேருது. நம்ம நியூஸில் நிறைய தடவை பார்த்துருப்போம், திமிங்கலெல்லாம் நிறைய சேர்த்து கரை ஒதுங்குது அப்படின்னு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சு கடலில் ஆற்று வெள்ளம் கலந்துருக்கும். இதுக்கும் திமிங்கலம் சாகிறதுக்கு என்ன சம்மந்தம்னா, தண்ணியில் நிறைய பிளாஸ்டிக் அடிச்சுட்டு போகும்போது அது பார்க்க சின்ன மீன் மாதிரியோ இல்லை கடல் பாசி மாதிரியோ தான் இருக்கும். அது எல்லாத்தையும் முழுங்கிடுது, அப்புறம் டைஜஷன் ஆகாமல் செத்துடுது. வருஷத்துக்கு 1 மில்லியன் மெரைன் அனிமல்ஸ் பிளாஸ்டிக்கால் சாகுது. இதுங்க வயிற்றுலாம் பார்க்கும்போது 50 கிலோ 60 கிலோன்னு பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. எல்லாமே கப்ஸ், கேரி பேக்ஸ் இதுதான். கடலுக்கு நடுவில் நிறைய தீவில் மலை மாதிரி பிளாஸ்டிக் கூஞ்சி இருக்குது. பறவைகளும் நிறைய பிளாஸ்டிக்காலே இறந்துடுது. பார்க்க ஏற மாதிரி இருக்க எல்லா பிளாஸ்டிக்கும் சாப்பிடுது. அது செரிக்க 10,000 1000 வருஷம் வரை ஆகும். அப்போ அந்த பறவை மக்கி இல்லாமல் போனாலும் அது வயிற்றில் இருக்க பிளாஸ்டிக் அப்படியே தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆடு, மாடு, வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே இதனால் பாதிக்கப்படுது. 112 வருஷத்தில் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அப்போ இன்னும் வருங்காலத்தில் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரை பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுவோம். ஏதாவது பொருள் வாங்கணுன்னா வீட்டில் இருந்து துணிப்பை எடுத்துகிட்டு போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.